வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் அத்தியாயம் 36 உமா மகிமானு வர்ணனம். உமையின் மகிமையை சொல்வது. ஷட்த்ரிம்ஷः சர்கः 36வது சர்க்கம். உமா மகிமானு வர்ணனம். உமையின் மகிமையை சொல்வது. உக்தவாக்யே முனோ தஸ்மின் உமோ ராகவ லக்ஷ்மணோ அபிநந்திய கதாம் வீரா உச்சத்தோர் முனி புங்கவம். தஸ்மின் அந்த முனோ முனிவர் உக்தவாக்கிய வார்த்தையை சொன்னவளவில் வீரோ சூரர்களான ராகவ லக்ஷ்மணோ ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் உபௌ இருவர் கதாம் கதையை அபிநந்திய ஸ்லாகித்து முனி புங்கவம் முனி சிரேஷ்டரை பார்த்து ஊச்சத்துஹோ பின்வருமாறு சொன்னார்கள். அந்த முனிவர் வார்த்தையை சொன்னவளவில் சூரர்களான ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் இருவர் கதையை ஸ்லாகித்து முனி சிரேஷ்டரை பார்த்து பின்வருமாறு சொன்னார்கள். தர்மயுக்தமிதம் பிரஹ்மன் கதிதம் பரமம் த்வயா துஹிதோ சைலராஜஸ்ய சேஷ்டாயா வக்தோமர்ஹசி விஸ்தரம் விஸ்தரஜ்ஞோசி திவ்யமானுஷ சம்பவம். பிரஹ்மன் பிராமணரே, த்வயா உம்மால் பரமம் தர்மயுக்தம் வெகு புண்ணியமான இதம் இது கதிதம் சொல்லப்பட்டது. சைலராஜஸ்ய பர்வதராஜனுடைய ஜேஷ்டாயாக மூத்த துஹிதுஹோ குமாரியினுடைய திவ்ய மானுஷ சம்பவம் தேவலோகத்திலும் மனுஷ்யலோகத்திலும் உண்டானதை விஸ்தரம் விஸ்தாரமாய் வக்தும் சொல்ல அர்ஹசி உரியவராகிறீர். விஸ்தரஜ்ஞக விஸ்தாரமாக அறிந்தவராய் அசீருக்கீரை. பிராமணரே, உம்மால் வெகு புண்ணியமான இது சொல்லப்பட்டது. பர்வதராஜனுடைய மூத்த குமாரியினுடைய தேவலோகத்திலும் மனுஷ்யலோகத்திலும் உண்டானதை விஸ்தாரமாய் சொல்ல உரியவராகிறீர். விஸ்தாரமாக அறிந்தவராய் இருக்கிறீர். த்ரீன் பதோ ஹேத்துனா கேன ப்ளவயே லோக்க பாவனி. கேன எந்த ஹேத்துனா காரணத்தால் லோக்க பாவனி உலகத்தை பரிசுத்தம் செய்யும் அவள். த்ரீன் மூன்று பதகா வழியாக ப்ளாவையேத் பாய்வாள். எந்த காரணத்தால் உலகத்தை பரிசுத்தம் செய்வும் அவள் மூன்று வழியாக பாய்வாள். கதம் கங்கா த்ரிபதகா விஸ்ருதா சரீதுத்தமா த்ரிஷு லோக்கேஷு தர்மஜ்ஞ கர்மபீக்கை சமன்விதா. தர்மஜ்ஞ தர்மம் அறிந்தவரே, த்ரிபதகா த்ரிபதகையான கங்கா கங்கை கைஹி எந்த கர்மபிகி தொழில்களால் சமன்விதா கூடினவள். கதம் எதனால் த்ரிஷு மூன்று லோகேஷு உலகங்களில் சரிதுத்தமா நதிகளில் சிறந்தவளாய் விஸ்ருதா பிரசித்தி பெற்றாள். தர்மம் அறிந்தவரே, த்ரிபதகையான கங்கை எந்த தொழில்களால் கூடினவள் எதனால் மூன்று உலகங்களில் நதிகளில் சிறந்தவளாய் பிரசித்தி பெற்றாள். ததா ப்ருவதி காக்குஸ்தே விஸ்வாமித்ரஸ்தபோதனः நிఖிலேன கதாம் சர்வாம் ருஷி மத்தியே ன்யவேதயத். காக்குஸ்தே காக்குஸ்தர் ததா அவ்வாறு ப்ருவதி சொல்லுகையில் தபோதனக தப்போநிதியான விஸ்வாமித்ரக விஸ்வாமித்ரர் நிக்கிலேன பாக்கி அந்நியில் சர்வாம் கதாம் எல்லா கதையை ரிஷி மத்தியே முனிவர்கள் நடுவில் நியவேதயத் பின்வருமாறு அறிவித்தார். காக்குஸ்தர் அவ்வாறு சொல்லுகையில் தப்போநிதியான விஸ்வாமித்திரர் பாக்கி அந்நியில் எல்லா கதையை முனிவர்கள் நடுவில் பின்வருமாறு அறிவித்தார். புரா ராமா கிருத்தோத்வாஹோ நீலகண்டோ மகாதபாஹ திருஷ்ட்வா ச ஸ்பிருஹயா தேவி மைதுனாயோபசக்ரமே. ராமா ஸ்ரீராமா புறா முன்னொரு காலத்தில் மகாதபாக மகாதபஸ்வியான நீலகண்டக ச சிவபெருமானே கிருத்தோத்வாக மணந்தவராய் தேவீம் தேவியை திருஷ்ட்வா பார்த்து ஸ்பிருஹயா காதல் கொள்ளதாலே மைதுனாய மைதுனத்திற்கு உபசக்கரமே தொடங்கினார். ஸ்ரீராமா முன்னொரு காலத்தில் மகா தபஸ்வியான சிவபெருமானே மணந்தவராய் தேவியை பார்த்து காதல் கொள்ளலாலே மைத்துனத்திற்கு தொடங்கினார்.
நீலகண்டஸ்ய தேவஸ்ய திவ்யம் வருஷசதம் கதம் நச்சாபி தனயோ ராம தஸ்யாமாசீத் பரந்தப. தேவஸ்ய தேவரான நீலகண்டஸ்ய நீலகண்டருக்கு திவ்யம் திவ்ய வருஷசதம் வருஷங்களின் 100 கதம் சென்றது. பரந்தப சத்ருக்களை தபிக்கச் செய்பவனே ராமா ஸ்ரீராமா அப்பீச்ச ஆனபோதிலும் தஸ்யாம் அவளிடத்தில் தனயக குமாரன் ஆசீத்ன உண்டாகவில்லை. தேவரான நீலகண்டருக்கு திவ்ய வருஷங்களின் 100 சென்றது. சத்ருக்களை தபிக்கச் செய்பவனே ஸ்ரீராமா ஆனபோதிலும் அவளிடத்தில் குமாரன் உண்டாகவில்லை. ததோ தேவா சமுத்விக்னாः பிதாமக புரோகமாः யதிஹோத்பத்யதே பூதம் கஸ்தத் பிரதிசஹிஷ்யதே. ததः அப்போது இஹ இவ்விஷயத்தில் யத் பூத்தம் எந்த புத்திரன் உற்பத்தியத்தே உண்டாகிறானோ தத்கஹ அதை எவன் பிரதிசஹிஷ்யசே சகிப்பன் என்று பிதாமக புரோகமாக பிரம்மனை முன்னிட்டு செல்லுகிற தேவாக தேவர்கள் சமுத்விக்னாக பயந்தார்கள். அப்போது இவ்விஷயத்தில் எந்த புத்திரன் உண்டாகிறானோ அதை எவன் சகிப்பன் என்று பிரம்மனை முன்னிட்டு செல்லுகிற தேவர்கள் பயந்தார்கள். அபிகம்ய சுரா சர்வே பிரணிபத்யேதமப்ருவன். சுராஹா தேவர்கள் சர்வே எல்லோரும் அபிகம்ய கிட்டி பிரணிபத்திய நமஸ்கரித்து இதம் இனி வரப்போகிறதை அப்ருவன் சொன்னார்கள். தேவர்கள் எல்லோரும் கிட்டி நமஸ்கரித்து இனி வரப்போகிறதை சொன்னார்கள். தேவதேவ மகாதேவ லோக்கஸ்யாஸ்ய ஹிதேரத சுராணாம் பிரணிபாத்தேன பிரசாதம் கர்த்துமர்ஹசி. தேவதேவ தேவர்களுக்கு தேவனே, மகாதேவ மகாதேவ அஸ்ய இந்த லோக்கஸ்ய உலகத்தினுடைய ஹித்தே நன்மையில் இரத்த ஆசக்தியுடையவரே, சுராணாம் தேவர்களுடைய பிரணிபாத்தேன வணங்குதலால் பிரசாதம் அனுகிரகத்தை கர்த்தும் செய்ய அர்ஹசி உரியவராகிறீர். தேவர்களுக்கு தேவனே, மகாதேவா இந்த உலகத்தினுடைய நன்மையில் ஆசக்தியுடையவரே, தேவர்களுடைய வணங்குதலால் அனுகிரகத்தை செய்ய உரியவராகிறீர். ந லோகா தாரயிஷ்யந்தே தவ தேஜ சுரோத்தம பிராஹ்மேன தபசா யுக்தோ தேவ்யா சஹ தபஸ்சர. சுரோத்தமா தேவஸ்ரேஷ்டா லோக்காக உலகங்கள் தவ உம்முடைய தேஜக தேஜஸை தாரயிஷ்யந்தின தாங்கார்கள். பிராஹ்மேன பிரம்ம சம்பந்தமான தபசா தவத்தோடு யுக்தகா கூடினவராய் தேவ்யா தேவியோடு சக கூட தபக தவத்தை சர செய்யும். தேவஸ்ரேஷ்டா உலகங்கள் உம்முடைய தேஜஸை தாங்கார்கள். பிரம்ம சம்பந்தமான தவத்தோடு கூடினவராய் தேவியோடு கூட தவத்தை செய்யும். த்ரைலோக்யே ஹித காமார்த்தம் தேஜஸ்தேஜசி தாரய ரக்ஷ சர்வாணி மான் லோக்கான் ஆலோக்கம் கர்த்துமர்ஹசி. திரைலோக்கிய ஹித காமார்த்தம் உலகத்தின் நன்மையாகிற கோரிக்கையின் பொருட்டு தேஜக தேஜஸை தேஜசி தேஜோமயமான சரீரத்தில் தாரைய தரித்து கொள்ளும். இமான் இந்த லோகான் உலகங்கள் சர்வான் எல்லாவற்றையும் ரக்ஷ ரக்ஷியும் அலோக்கம் உலகமில்லாததை கர்த்தும் செய்ய அருகசி ந தகாது. மூவுலகத்தின் நன்மையாகிற கோரிக்கையின் பொருட்டு தேஜஸை தேஜோமயமான சரீரத்தில் தரித்து கொள்ளும். இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் ரக்ஷியும் உலகம் இல்லாததை செய்யத்தகாது. தேவதானாம் வச்ச ஸ்ருத்வா சர்வலோக்க மகேஸ்வரः பாடமித்யப்ரவீத் சர்வான் புனಶ್ಚேதமுவாச்சः. பாடமித்யப்ரவீத் சர்வான் புனಶ್ಚேதமுவாச்சः. தேவதானாம் தேவதைகளுடைய வச்சக வார்த்தையை ஸ்ருத்வா கேட்டு சர்வலோக்க மகேஸ்வரः சகல உலகத்திற்கும் மகேஸ்வரர் சர்வான் எல்லாரையும் பார்த்து பாடம் அப்படியாகட்டும் இத்தி என்று அப்ரவீத் சொன்னார். புனக இன்னும் இதம் ச இனி வரப்போகிறதையும் உவாச்சக சொன்னார்.
தேவதைகளுடைய வார்த்தையை கேட்டு சகல உலகத்திற்கும் மகேஸ்வரர் எல்லாரையும் பார்த்து அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். இன்னும் இனி வரப்போகிறதையும் சொன்னார். धारयिष्याम्यहं तेजस्तेजस्येव सहोमया त्रिदशा पृथिवी चैव निर्वाणमधिगच्छतु. அகம் நான் உமையோடு சக கூட தேஜக தேஜஸை தேஜசி ஏவ தேஜோமயமான சரீரத்திலேயே தாரயிஷ்யாமி தரித்து கொள்ளீரேன். த்ரிதசாகா தேவர்களே, பிருத்திவி உலகம் ச முழுவதும் நிர்வாணம் ஏவ சுகத்தையே அதிகச்சத்து அடையட்டும். நான் உமையோடு கூட தேஜஸை தேஜோமயமான சரீரத்திலேயே தரித்து கொள்ளீரேன். தேவர்களே, உலகம் முழுவதும் சுகத்தையே அடையட்டும். யதீதம் க்ஷுபீதம் ஸ்தானான் மம தேஜோ ஹ்யனுத்தமம் தாரயிஷ்யதி கஸ்தன்மே ப்ருவந்தோ சுரசத்தமாக. எந்த இதம் இந்த மம என்னுடைய அனுத்தமம் தேஜக சிறந்த தேஜஸ் ஸ்தானாத் இடத்திலிருந்து க்ஷுபித்தம் ஹி நழுவினதாகிறதோ தத் அதை கஹா ஏவன் தாரயிஷ்யதி தரிக்கப் போகிறான். சுரசத்தமாக சுரஸ்ரேஷ்டர்களே, மே எனக்கு புருவந்தோ சொல்லுங்கள். இந்த என்னுடைய சிறந்த தேஜஸ் இடத்திலிருந்து நழுவினதாகிறதோ அதை எவன் தரிக்கப் போகிறான்? சுரஸ்ரேஷ்டர்களே, எனக்கு சொல்லுங்கள். एवमुक्तास्ततो देवाः प्रत्युचुर्वृषभध्वजं यत्तेजक्षुभीतं ह्येतत् तद्धरा धारयिष्यति. ஏவம் இவ்விதம் உக்தாக சொல்லப்பட்ட தேவாக தேவர்கள் தத்தக அப்பொழுது ரிஷபத்வஜம் ரிஷபத்தை கொடியாக உடையவருக்கு சிவபிரானுக்கு பிரத்யூச்சுகு பதில் சொன்னார்கள். எது க்ஷுபித்தம் நழுவின தேஜக ஹி ரேத்தஸோ தத் அந்த ஏத்தத் இதை தரா பூமி தாரயிஷ்யதி தரிப்பள். இவ்விதம் சொல்லப்பட்ட தேவர்கள் அப்பொழுது ரிஷபத்தை கொடியாக உடையவருக்கு சிவபிரானுக்கு பதில் சொன்னார்கள். எது நழுவின ரேத்தஸோ அந்த இதை பூமி தரிப்பள். ஏவமுக்த சுரபதி பிரமோமோச்ச மஹீத்தலே தேஜசா பிருத்திவி ஏன வியாப்தா ச கிரிகாணாம். ஏவம் இவ்விதம் உக்தக சொல்லப்பட்ட சுரபதி சுரபதி மஹீத்தலே பூமியில் பிரமுமோச்ச விட்டார். ஏன எந்த அந்த தேஜஸால் ச கிரி காணனா மலைகள் வனங்கள் அடங்கிய பிருத்திவி பூமி வியாப்தா வியாபிக்கப்பட்டது. இவ்விதம் சொல்லப்பட்ட சுரபதி பூமியில் விட்டார். எந்த அந்த தேஜஸால் மலைகள் வனங்கள் அடங்கிய பூமி வியாபிக்கப்பட்டது. ததோ தேவா புனரிதம் உச்சச்சாத்த ஹுதாசனம் ஆவிஷத்வம் அஹாதேஜோ ரௌத்ரம் வாயு சமன்விதா. ததः அப்படி இருப்பதினால் அத இந்த சக்தியில் தேவாக தேவர்கள் உத்தாசனம் அக்னியை பார்த்து இதம் இனி வரப்போகிறதை ஊச்சுகு சொன்னார்கள். துவம் நீர் வாயு சமன்விதஹாச்ச வாயுவுடன் கூடினவராயே ரௌத்ரம் ருத்திர சம்பந்தமான மகா தேஜக மகா ரேத்தஸை புனக எப்படியாகிலும் ஆவிஷ பிரவேசியும். அப்படி இருப்பதினால் இந்த சக்தியில் தேவர்கள் அக்னியை பார்த்து இனி வரப்போகிறதை சொன்னார்கள். நீர் வாயுவுடன் கூடினவராயே ருத்திர சம்பந்தமான மகாரேத்தஸை எப்படியாகிலும் பிரவேசியும். ததக்னினா புனர்வியாப்தம் சஞ்சாத்த ஸ்வேத பர்வதः திவ்யம் ஷரவணம் செய்வ பவகாதித்ய சந்நிபம் யத்ர ஜாதோ மகாதேஜாः கார்த்திகேயோக்னி சம்பவः. தத் அது புனக அதற்கு பதிலாய் அக்னினா அக்னியால் வியாப்தம் வியாபிக்கப்பட்டதாய் ஸ்வேத பர்வதः வெண்மலையாக சஞ்சாத்தக ஆயிற்று. பாவகாதித்ய சந்நிபம் அக்னிக்கும் சூரியனுக்கும் ஒப்பான திவ்யம் திவ்ய ஷரவணம் நாணல் காடு எத்திர எங்கோ அங்கு மகா தேஜாக ஏவ மகா தேஜஸ்வியானவரும் அக்னி சம்பவஹா ச அக்னியில் உண்டானவருமான கார்த்திகேய கிருத்திகைகளுக்கு புத்திரர் சுப்பிரமணிய கடவுள் ஜாத்தக பிறந்தார். அது அதற்கு பதிலாய் அக்னியால் வியாபிக்கப்பட்டதாய் வெண்மலையாக ஆயிற்று. அக்னிக்கும் சூரியனுக்கும் ஒப்பான
திவ்ய நாணல் காடு எங்கோ அங்கு மகா தேஜஸ்வியானவரும் அக்னியில் உண்டானவருமான கிருத்தியைகளுக்கு புத்திரர் சுப்பிரமணிய கடவுள் பிறந்தார். अथो मां च शिवं चैव देवासर्षे गणास्तदा पूजयामासुरत्यर्थं सुप्रीतमनसस्ततः. अथ மேலும் சர்ஷிகணாக ரிஷிகணங்களோடு கூடின தேவாக தேவர்கள் ததா அப்பொழுது ததா அதனால் சுப்ரீத்த மனசகா மிக சந்துஷ்ட மனமுடையவர்களாய் உமாம் ச பார்வதியையும் ஏவ அப்படியே சிவம் ச சிவனையும் அத்தியர்த்தம் மிகவும் பூஜையாமாசுகு பூஜித்தார்கள். மேலும் ரிஷிகணங்களோடு கூடின தேவர்கள் அப்பொழுது அதனால் மிக சந்துஷ்ட மனம் உடையவர்களாய் பார்வதியையும் அப்படியே சிவனையும் மிகவும் பூஜித்தார்கள். அத்தஷைல சுதாராம த்ரிதஷா நிதமப்ரவீத் அப்ரியஸ்ய கிருத்தஸ்யாத்ய ஃபலம் பிராப்ஸ்யத மே சுராஹ. ராமா ஸ்ரீராமா அத இந்த ஸ்திதியில் சைலசுதா பர்வதத்தின் பெண் பார்வதி த்ரிதஷான் தேவர்களை பார்த்து இதம் பின்வருமாறு அப்ரவீத் சொன்னாள். சுராஹா தேவர்களே, மே எனக்கு கிருத்தசிய செய்யப்பட்ட அப்ரியசிய அப்ரியத்தினுடைய ஃபலம் பலத்தை அத்ய இப்பொழுது பிராப்ஸ்யத அடையுங்கள். ஸ்ரீராமா இந்த ஸ்திதியில் பர்வதத்தின் பெண் பார்வதி தேவர்களை பார்த்து பின்வருமாறு சொன்னாள். தேவர்களே, எனக்கு செய்யப்பட்ட அப்பிரியத்தினுடைய பலத்தை இப்பொழுது அடையுங்கள். இத்யுக்த்வா சலீலம் கிருஹ்யே பார்வதி பாஸ்கர பிரபா சமன்யோரஷபத் சர்வான் க்ரோத சம்ரக்தலோச்சனா. இதி இவ்வாறு உக்த்வா சொல்லி பாஸ்கர பிரபா சூரியன் போன்ற ஒளியுடைய பார்வதி சலிலம் ஜலத்தை கிருஹ்ய எடுத்து சமன்யுகோ சினமுடையவளாய் குரோத சம்ரக்த லோச்சனா கோபத்தால் சிவந்த கண்களை உடையவளாய் சர்வான் எல்லோரையும் அஷபத் பின்வருமாறு சபித்தாள். இவ்வாறு சொல்லி சூரியன் போன்ற ஒளியுடைய பார்வதி ஜலத்தை எடுத்து சினமுடையவளாய் கோபத்தால் சிவந்த கண்களை உடையவளாய் எல்லாரையும் பின்வருமாறு சபித்தாள். யஸ்மான் நிவாரிதாச்சாஹம் சங்கதா புத்திர காம்யயா அப்பத்யம் ஸ்வேஷு தாரேஷு நோத்பாதயித்தோ மர்ஹத. புத்திர காம்யயா புத்திரனை அடைய வேண்டுமென்ற எண்ணத்தாலே சங்கதா சம்போகம் செய்த அகம் நான் நிவாரிதாச்ச விலக்கப்பட்டதும் யஸ்மாத் எதனாலோ அதனால் ஸ்வேஷுகோ தங்கள் தாரேஷு பத்தினிகள் இடத்தில் அப்பத்தியம் புத்திரனை ஏவ நிச்சயமாய் உத்பாதயித்தும் உண்டு பண்ண ந அர்ஹத்த கடவீர்கள் இல்லை. புத்திரனை அடைய வேண்டுமென்ற எண்ணத்தாலே சம்போகம் செய்த நான் விலக்கப்பட்டதும் எதனாலோ அதனால் தங்கள் பத்தினிகள் இடத்தில் புத்திரனை நிச்சயமாய் உண்டு பண்ண கடவீர்கள் இல்லை. அத்ய பிரப்ருத்தி யுஷ்மாக்கம் அப்ரஜா சந்தோ பத்னயः ஏவமுக்த்வா சுரான் சர்வான் சஷாப்ப பிருத்திவீமப்பி. அத்ய பிரப்ருத்தி இது முதல் யுஷ்மாக்கம் உங்களுடைய பத்னயः பத்னிகள் அப்ரஜாக புத்திரர் இல்லாதவர்களாக சந்தோ ஆகட்டும் ஏவம் மேற்கூறிய விதம் சுரான் தேவர்கள் சர்வான் எல்லோருக்கும் உக்த்வா சொல்லி அப்பி இன்னும் பிருத்திவீம் பூமியை ஷஷாப்ப சபித்தாள். இது முதல் உங்களுடைய பத்தினிகள் புத்திரர் இல்லாதவர்களாக ஆகட்டும் மேற்கூறிய விதம் தேவர்கள் எல்லோருக்கும் சொல்லி இன்னும் பூமியை சபித்தாள். அவனே நைக்க ரூபாத்வம் பகுபார்யா பவிஷ்யசி நச்ச புத்திரக்ருதாம் பிரீத்திம் மத்க்ரோத கலோஷீக்ருதாம் பிராப்ஸ்யசி த்வம் சுதுர்மேதே மம புத்திரமாணிச்சதி. அவனே பூமியே துவம் நீ நைக்க ரூபா அநேக ரூபமுடையவளாய் பகுபாரியா வெகு பெயர்களுக்கு மனைவியாக பவிஷ்யசியாக கடவாய். சுதுர்மேதே துஷ்ட புத்தியுடையவளே மம எனக்கு புத்திரம் புத்திரனை அனிச்சதி விரும்பாத மத்க்ரோத கலுஷீகிருதா என் கோபத்தால் கலங்க செய்யப்பட்டவளாய் புத்திரகிருதாம் புத்திரனால் உண்டாகிற பிரீத்திம் ச ஆனந்தத்தையே
பிராப்சியசி ந அடையாய். பூமியே, நீ அநேக ரூபமுடையவளாய் வெகு பெயர்களுக்கு மனைவியாக ஆகக்கடவாய். துஷ்ட புத்தி உடையவளே, எனக்கு புத்திரனை விரும்பாத என் கோபத்தால் கலங்க செய்யப்பட்டவளாய் புத்திரனால் உண்டாகிற ஆனந்தத்தையே அடையாய். தான் சர்வான் விரீடி தான் திருஷ்டுவா சுரான் சுரபதிஸ்ததா கமனாயோபசக்ராம திஷம் வருண பாலிதாம். ததா அப்பொழுது சுரபதிகி தேவர்களுக்கு ஈசன் தான் அந்த சர்வான் எல்லா சுரான் தேவர்களை விரீடித்தான் வெட்கம் அடைந்தவர்களாக திருஷ்டுவா பார்த்து வருண பாலித்தாம் வருணனால் காப்பாற்றப்பட்ட திஷம் திக்குக்கு கமனாய போக உபசக்ராம ஆரம்பித்தார். அப்பொழுது தேவர்களுக்கு ஈசன் அந்த எல்லா தேவர்களை வெட்கமடைந்தவர்களாக பார்த்து வருணனால் காப்பாற்றப்பட்ட திக்குக்கு போக ஆரம்பித்தார். சகத்வா தப ஆத்திஷ்டத் பார்ஷ்வே தஸ்யோத்தரே கிரேஹ ஹிமவத் பிரபவே ஸ்ருங்கே சஹ தேவ்யா மகேஸ்வரः. சஹ அந்த மகேஸ்வரர் கத்வா சென்று தஸ்ய அந்த கிரேஹே பர்வதத்தினுடைய உத்தரே வடக்கு பார்ஷ்வே பக்கத்தில் இருக்கிற ஹிமவத் பிரபவே ஹிமய பர்வதத்தை சேர்ந்த ஸ்ருங்கே கொடிமுடியில் தேவ்யா தேவியோடு சக கூட தபக தவத்தை ஆத்திஷ்டத் செய்தார். அந்த மகேஸ்வரர் சென்று அந்த பர்வதத்தினுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கிற இமய பர்வதத்தை சேர்ந்த கொடிமுடியில் தேவியோடு கூட தவத்தை செய்தார். ஏஷதே விஸ்தரோ ராம சைலபுத்ரியா நிவேதிதः கங்காயா பிரபாவம் சைவ ஸ்ருணோ மே சஹ லக்ஷ்மணः. ராமா, ஸ்ரீராமா, சைலபுத்ரியாக பர்வதத்தின் புத்திரனுடைய ஏஷக இந்த விஸ்தரக வரலாறு தே உனக்கு நிவேதித்தக அறிவிக்கப்பட்டது. ஏவ அப்படியே கங்காயாக கங்கையினுடைய பிரபவம் மகிமையையும் ச உற்பத்தியையும் மே என்னிடத்திலிருந்து ச லக்ஷ்மணா லக்ஷ்மணரோடு கூடினவராய் ஸ்ருணு கேள். ஸ்ரீராமா, பர்வதத்தின் புத்திரியினுடைய இந்த வரலாறு உனக்கு அறிவிக்கப்பட்டது. அப்படியே கங்கையினுடைய மகிமையையும் உற்பத்தியையும் என்னிடத்திலிருந்து லக்ஷ்மணரோடு கூடினவராய் கேள். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே பாலகாண்டே षट्त्रिंशः सर्गः.